அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தொழிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் பொருளை வச்சு, அதாவது நம்ம குடிக்கிறோம்ல தண்ணி வாட்டர் கேனு, அந்த வாட்டர் கேனை வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய என்னென்ன பொருட்கள் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த வேஸ்ட் வாட்டர் கேனை வச்சு நீங்கள் என்னென்னலாம் தொழில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ரெண்டாவது, இந்த வேஸ்ட் வாட்டர் கேனை வச்சு என்னெல்லாம் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இந்த பொருளை நீங்கள் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது கிடையாது. இந்த பொருளை வச்சு என்னென்னலாம் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குது, என்னென்னலாம் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்ற பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட் வாட்டர் கேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ரீசைக்ளிங் தொழில் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த ரீசைக்ளிங் மட்டும் கிடையாதுங்க. ரீசைக்கிளோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்சைக்ளிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருளை வச்சு நீங்கள் மதிப்பு கூட்டு பொருளாக என்ன மாற்ற போகிறீங்க அப்படின்றது தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைக்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டவுன் சைக்ளிங் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருளை புது பொருளை என்ன வந்து பார்த்திங்கன்னா இன்னோவேட்டிவாக உற்பத்தி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த டவுன் சைக்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீசைக்ளிங் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் மட்டும் நீங்கள் நின்றாதீங்க. டவுன் சைக்ளிங் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப் சைக்ளிங் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ ரீசைக்ளிங் மார்க்கெட்டில் நீங்கள் பூந்தீங்கன்னா அந்த ரீசைக்கிள் பண்ணப்பட்ட பொருட்கள் எல்லாமே எங்கே கடைசியில் போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆள்கிட்ட தான் போகுது. அதாவது அப் சைக்ளிங் பண்ணுற ஆள்கிட்டையும் டவுன் சைக்ளிங் பண்ணுற ஆள்கிட்டையும் போகுது. ஸோ இப்போ நம்ம கேட்டகரிக்கே வந்துடுமே, நான் சொன்ன மாதிரி இந்த பிளாஸ்டிக் வாட்டர் கேன் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ரீசைக்கிள் பண்ணுற ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கேட்டகரிக்கு வந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த வாட்டர் கேன் அப்படின்றது நம்மக்கிட்ட தான் ஆரம்பிக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களாக இருக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த வாட்டர் கேனை வந்து பார்த்திங்கன்னா தனியாக தூக்கி வச்சுருப்போம். அதாவது வீட்டில் வேஸ்ட்டான இந்த இரும்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய ஜாமான்கள் எல்லாத்தையுமே ஒரு சாக்கில் போட்டு வச்சுருப்போம். நம்மக்கிட்ட ஒரு பழைய இரும்பு வியாபாரி வருவாங்க, பாத்திர வியாபாரிகள் வருவாங்க, நம்ம வீட்டுக்கு தெருவாக வந்துட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட இந்த பழைய ஜாமான்கள் எல்லாத்தையுமே போட்டுட்டு நமக்கு தேவையான புது ஜாமானை வாங்கிக்குவோம். நம்மக்கிட்ட வாங்கின அந்த வியாபாரி இருக்கார் பார்த்திங்கன்னா, அவர் போய் ஒரு கடையில் வந்து போட்டுருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாத்திர கடை வச்சுருப்பார். அந்த பாத்திர கடையில் போய் போட்டுருவார். அவருக்கு தேவையான ஜாமான்கள் வந்து வாங்கிட்டு போயிடுவார். ஸோ அந்த பாத்திர கடைக்காரர் என்ன பண்ணுவார்னா அடுத்து அவருக்கு மேலே இருக்கிற ஒரு ஹோல்சேல் ஆள்கிட்ட போவார். அவர் போய் என்ன செய்வார்னா அவர் அந்த சில்லறை வியாபாரிகிட்ட சேகரித்து அந்த பொருட்கள் எல்லாமே மொத்தமாக கொண்டு போய் போட்டுருவார். அந்த ஹோல்சேல் வியாபாரி என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக பிரிப்பார். அதாவது இரும்புகள் தனியாக பிரிப்பார், தகரத்தை தனியாக பிரிப்பார், பிளாஸ்டிக்கில் ஒரு சில பொருட்களை தனியாக பிரிப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சேரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேனெல்லாம் தனித்தனியாக பிரிப்பாங்க. இந்த வாட்டர் கேனை இந்த பழைய இரும்பு வியாபாரத்தில் என்ன பேருன்னு சொல்லுவாங்கன்னா பெட் பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது PETன்னு சொல்கிறது தான் பெட் பாட்டில்னு சொல்லுவாங்க. இந்த பெட் பாட்டிலில் தனியாக பிரிச்சுருவாங்க. இந்த பெட் பாட்டிலை வச்சு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசைக்கிளிங்கில் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் அப் சைக்கிளிங் என்ன, டவுன் சைக்கிளிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பெட் பாட்டிலை வச்சு ரீசைக்ளிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேனை வந்து பார்த்திங்கன்னா 3 கலர் இருக்குது. இந்த 3 கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது, அப்புறம் க்ரீன் கலர் இருக்குது, அப்புறம் லைட் ப்ரௌன் கலர் இருக்குது. அதாவது வெள்ளை கலரில் இருக்குது, பச்சை கலரில் இருக்குது, அப்புறம் காஃபி கலரில் இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா 3 கலர் தனித்தனியாக பிரிப்பாங்க. இந்த 3 கலரில் எது அதிகமான ரேட்டுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர் இருக்குது பார்த்திங்களா, கண்ணாடி மாதிரி, அதுதான் அதிகமான ரேட்டுக்கு போகும். மற்ற 2 கலரும் வந்து பார்த்திங்கன்னா அதே ரேட்டுக்கு தான் போகும். இருந்தாலும் அந்த வெள்ளை கலரோட பயன்பாடு தான் அதிகமாக இருக்குது. குறிப்பாக அந்த வெள்ளை கலர் எதுக்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா லைலான் ப்ராடக்ட் செய்யறதுக்கும் பாலிஸ்டர் ப்ராடக்ட் செய்யறதுக்கும் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த லைலான் ப்ராடக்ட் பாலிஸ்டர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பெட் பாட்டில் இன் லைலான் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வாட்டர் கேனை வச்சு பண்ணக்கூடிய அந்த லைலான் ப்ராடக்ட் என்னென்ன அப்படின்ற லிஸ்ட்டை காமிச்சிடும். ஸோ பெட் பாட்டில் இன் பாலிஸ்டர் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த பாலிஸ்டர் தயாரிக்கிறதுக்கு இந்த பெட் பாட்டில் வச்சு என்னெல்லாம் ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டையும் காட்டிடும். ஸோ இந்த லைலானும் சரி இந்த பாலிஸ்டரும் சரி என்னெல்லாம் துறையில் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம ஹோம் ஃபர்னிச்சர் ஐட்டம் இருக்குதுங்க. அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட் பாட்டில் வச்சு தயாரிக்கக்கூடிய லைலான் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராடக்ட் எல்லாமே இந்த ஹோம் ஃபர்னிச்சர் ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போயிடுது. ஸோ இது இல்லாமல் இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிஸ்டர்ன்ற ப்ராடக்ட். இந்த பாலிஸ்டர்ன்ற ப்ராடக்ட் எதுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணி தயாரிக்கிறதுக்கு தான். துணி தயாரிக்கிறது அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இன்னர் வேர் இருக்குது பார்த்திங்களா, ஆம்பளைகள் பொம்பளைகள் உள்ளாடைகள் பயன்படுத்துகிறாங்களா, அந்த உள்ளாடைகள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம துணிகள் பயன்படுத்துறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ்லேயும் ஆட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷர்ட்டை ஃபேண்ட்டு தயாரிக்கிறது, அப்புறம் சாக்ஸ் தயாரிக்கிறது, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஷூ தயாரிக்கிறது, செப்பல் தயாரிக்கிறது, அப்புறம் தொப்பி தயாரிக்கிறது. இந்த மாதிரி மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடையாக அணியக்கூடிய பொருட்கள், அணிகள்னால் அணியக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிஸ்டர் ஐட்டம் வந்து உங்களுக்கு
ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் கேனை வச்சு ரீசைக்ளிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிப்ஸாக வந்து அரைப்பாங்க. அந்த சிப்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு காலஞ்சி பொடி ஜல்லி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிப்ஸாக அரைச்சிருவாங்க. அந்த சிப்ஸாக அரைக்கிற அந்த பொருளை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஜவ்வரிசி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜவ்வரிசின்னு சொல்லக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடுவாங்க. அது என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா டானா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டானா ஐட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பெரிய பெரிய ஹோல்சேல் ஆள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா பெங்களூர்லேயும் அப்புறம் டெல்லியிலையும் இருக்கிற பிர்லா கம்பெனி இருக்குது பார்த்திங்களா, அதாவது பெங்களூர், கல்கத்தா, பாம்பே, அப்புறம் டெல்லி, இந்த 4 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிர்லாவோட ஹோல்சேல் பையர் பிளேஸ் இருக்குது, அதாவது ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல எல்லாமே இந்த பிர்லா கம்பெனிக்காரங்க இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்டில் செய்யக்கூடிய இந்த சிப்ஸ் இருக்குல்ல, இந்த சிப்ஸை வச்சு பண்ணக்கூடிய அந்த ஐட்டத்தை தான் வாங்குறாங்க. அதாவது டானான்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வரிசி மாதிரி இருக்கிற பொருள் தான் வாங்குறாங்க. இந்த பொருளை வாங்கி நான் சொன்ன மாதிரி இந்த பாலிஸ்டர் ஐட்டமும் லைலான் ஐட்டமும் செய்கிறாங்க. அது இல்லாமல் ஹோம் ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாம் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல ப்ராடக்ட் தயாரிக்கும் போது என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்னதாகவும் ரெடி பண்ணலாம், பெருசாகவும் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா லைலான் ப்ராடக்ட் என்னென்ன அப்படின்றது வந்துடும். அதாவது இந்த பெட் பாட்டில் வச்சு லைலான் ப்ராடக்ட் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்துடும். இதே பெட் பாட்டில் வச்சு பாலிஸ்டர் ப்ராடக்ட் என்னெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் ப்ராடக்ட் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50% ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா லைலானில் செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு 50% ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் தயாரிப்பட முடியும். அதே 50% தான் பண்ண முடியும், 100% நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில ஐட்டங்கள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் அப்படின்றது தேவைப்படும். அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சர்வ சாதாரணமாகவே ஒரு செட்டாக தான் கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சேர் தயாரிக்கணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் தயாரிக்கணும், அப்படி வந்து பார்த்திங்கன்னா சிண்டெக்ஸ் டேங்க் தயாரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த பொருட்கள்லாம் வச்சு, அதாவது இந்த பெட் பாட்டில் வச்சு இந்த பொருட்கள்லாம் நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இந்த பொருள்லாம் தயாரிக்க முடியாது, இந்த பொருள் நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டான மிஷின் தான் தேவைப்படும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 80 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா, இந்த ரேஞ்சில் இருந்தால் இதோட மிஷின் ப்ரைஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைலான்லேருந்து பாதி பொருளாக உங்களால் உற்பத்தி பண்ண முடியும், இந்த பாலிஸ்டர்லேருந்து பாதி பொருள் உங்களால் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைலானில் வச்சு என்னெல்லாம் பொருட்கள் தயாரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. அந்த ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா உங்களால் தயாரிக்க முடியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சேர் தயாரிக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கட்டல் தயாரிக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த மரம் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய அந்த வேலைகள் எல்லாமே வந்து இந்த பெட் பாட்டில் வச்சு இந்த லைலான் அப்படின்ற ப்ராடக்டாக மாற்றி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே செய்ய முடியும். அது இல்லாமல் இந்த பாலிஸ்டரில் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி துணிகள் தயாரிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம சொல்கிற அந்த டிஷர்ட்ஸு, ஆண்கள் பெண்கள் பயன்படுத்தும் உள்ளாடைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷூ, செப்பல், அப்புறம் தொப்பி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு, ஷர்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் ஐட்டத்தில் போயிடும். இந்த பாலிஸ்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தனி கேட்டகரியாகவே இருக்குது. இந்த பாலிஸ்டர் ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு முன்னணி நிறுவனம் இருக்குது. இவங்களாமல் வந்து பார்த்திங்கன்னா A to Z எல்லா ஆள்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறாங்க. அதாவது எல்லா வியாபாரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட் வாட்டர் கேனை வாங்குறாங்க. அது என்ன நிறுவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிர்லா நிறுவனம்னு ஒரு நிறுவனம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கிறாங்க, அப்புறம் பாம்பேயில் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் டெல்லி இருக்காங்க. ஸோ அந்த 6 இடத்துல இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து இந்த பெட் பாட்டில் வந்து வாங்குறாங்க. இந்த பெட் பாட்டில் நீங்கள் எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேலா போட்டு கொடுக்கலாம். இந்த பேல் அப்படின்றது என்னன்னா, ஒரு மிஷினுக்குள்ளே இந்த வேஸ்ட் வாட்டர் கேனை பூராத்தையுமே போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷ் பண்ணி வச்சுருவாங்க. ப்ரெஷ் பண்ணோம்னா அது சதுரமான ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி ஆகிடும். அதாவது அந்த நீங்கள் யூடியூப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சதுரமான பாக்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த வாட்டர் கேனையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ப்ரெஷ் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாங்குவாங்க. இவங்க வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பேலை பூராத்தையுமே சிப்ஸாக வந்து ஆகிடுவாங்க. அதாவது சின்ன சின்ன பொடி ஜல்லி இருக்குது பார்த்திங்களா, 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு பொடி ஜல்லி இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸாக மாற்றிடுவாங்க. சிப்ஸாக மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிடுறாங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் 3வது ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை வந்து டானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடாக மாற்றிடுவாங்க. அதாவது இந்த வயர் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அதாவது டானா அப்படின்னு சொன்னாலே எந்த மாதிரி இருக்குன்னா, ஜவ்வரிசி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஜவ்வரிசி என்ன கலரில் இருக்குமோ அதே கலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேனை வந்து பார்த்திங்கன்னா இந்த டானா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை மாற்றிடுறாங்க. மாற்றினதுக்கப்புறம் இவங்க இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டானாவாக மாற்றின இந்த பொருள், இந்த பெட் பாட்டில் பொருள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு போகணும், அது லைலானுக்கு போகணுமா இல்லை பாலிஸ்டருக்கு போகணுமா அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சப்ளை பண்ணது போக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ப்ராடக்ட் வச்சு நம்மளே இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். சின்ன அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு சின்ன அளவில் ஒரு சிறு குறு தொழிலாக வச்சு வந்து பார்த்திங்கன்னா இதே நீங்கள் பேல் போட முடியும். இந்த வாட்டர் கேனை வச்சு உங்களால் பேல் பண்ண முடியும். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிப்ஸாக அரைச்சி உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். இதே சிப்ஸாக அரைச்ச அந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டானா மாதிரி ரெடி பண்ணி ஜவ்வரிசி மாதிரி சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இது போக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
இந்த ஹோம் ஃபர்னிச்சர் ஐட்டத்தில் ஒரு சில பொருட்களும் தயாரிக்க முடியும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கன்னில் இந்த 3D பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்கும். நீங்கள் எல்லாருமே நல்லா பார்த்துருப்பீங்க. அந்த மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிலமெண்ட் அப்படின்ற ஒரு ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் ரன் ஆகும். அந்த ரன் ஆச்சுன்னா நமக்கு தேவையான அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலமெண்ட்ற மெட்டீரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா உருக்கி அந்த 3D மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை தயாரிக்க முடியும். இந்த வாட்டர் கன்னை வச்சு அந்த ஃபிலமெண்ட் அப்படின்ற ப்ராடக்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயாரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரியில் இந்த பெட் பாட்டில் அப்படின்றது யூஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் பல இரும்பு வியாபாரத்தில் இந்த பழைய பிளாஸ்டிக் வியாபாரத்தில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பெட் பாட்டில் அப்படின்ற ஒன்று எடுங்க. இரும்பு எப்படி உங்களுக்கு தூக்கி விட்டால் நல்ல லாபம் தூக்கி விடும், இறக்கி விட்டால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட் பாட்டில் அப்படின்றது நிரந்தரமான ஒரு லாபத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% நஷ்டம் அப்படின்றது ஆகும். ஸோ இந்த அளவுக்கு இந்த நஷ்டம் அப்படின்றது சொன்னேன், லாபம் அப்படின்னு சொன்னேன். இது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2 வாரத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் 1 மாதம். அதாவது இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா சில சமயத்தில் ரேட் ஏறிட்டே போகும், சில சமயத்தில் ரேட் இறங்கிட்டே வரும். ஸோ இதோட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கணிக்க முடியாது. அதாவது இந்த கச்சா எண்ணெய் மார்க்கெட்டை பொறுத்து தான் இந்த பிளாஸ்டிக் இரும்பு வியாபாரம் பூராமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கூடும் குறையும். ஸோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது இதோட ரேட் எப்படி கூடுது, ரேட் எப்படி குறையுது அப்படின்றத இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிர்லா கம்பெனிக்காரங்க டைரெக்டாக வாங்குவாங்க. இவங்ககிட்ட டானா போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து அதாவது ஜவர்சி மாதிரி போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கூட்டுறதுக்கு பயன்படுத்துகிற பார்த்திங்களா அந்த விளக்கமாறு அது பயன்படுத்தலாம். அப்புறம் ஒட்டுறதுக்கு பார்த்திங்களா ஒட்டடிக்கிற கம்பு இருக்குல்ல அது இந்த வாட்டருக்கு யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம். இது இல்லாமல் என்ன ப்ராடக்ட் தயாரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் எல்லாமே பொம்மை அப்படின்ற ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெடி பேர் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் முசுன்னு ஒரு கிளாத் வந்து போட்டிருப்பாங்க. நல்லா வெல்வெட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் போட்டிருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி ஒரு பொருளை தான் திணிச்சு வச்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்குது பார்த்திங்களா, அதாவது பிளாஸ்டிக்கு, அந்த பிளாஸ்டிக் தான். குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பெட் பாட்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த பெட் பாட்டிலோட வேஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா யான் அப்படின்னு ஒரு பொருளை மாற்றுவாங்க. அதாவது நூலை வந்து மாற்றுவாங்க. அந்த நூலை மாற்றாதவங்க என்ன செய்வாங்க பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி மாற்றுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் தான் இருக்குது. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுலாம் தேவைப்படாது. அதாவது நீங்கள் பொம்மை வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே இந்த பெட் பாட்டில் அப்படின்ற அவசியமாக நீங்கள் வாங்கியே ஆகணும். வெளியில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மைக்கு உண்டான அந்த ஷேப்பில் அந்த கிளாத்து தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வைக்கிற அந்த பஞ்சு மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான். இதாவது இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜவ்வரிசி மாதிரி மாற்றும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூலாக வேணும்னா நூலாக மாற்றிக்கலாம். அப்போ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு டைப்பில், அதாவது நம்ம ஸ்ப்ரிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்ச்சாக ரெடி பண்ணுவாங்க. அதாவது காட்டன் பஞ்சு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த பஞ்சு மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மைகளை வச்சு தான் நடப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த பொம்மை உற்பத்தி துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 1.5 லட்சம் கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ரெண்டாவது சைனாலேருந்து வர்ற பொம்மை எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து எந்த வேலையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஹசாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு வியாபாரி இருக்காருன்னா அந்த வியாபாரி வந்து இந்த பிளாஸ்டிக்கை வச்சு அடுத்து எந்த யூஸுமே கிடையாது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளை வந்து தயாரிக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹசாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹசாடுன்னு என்ன செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா நடு கடலில் கொண்டு போய் பார்த்திங்கன்னா புதைச்சிட்டு வந்துடுவாங்க அந்த பிளாஸ்டிக்கை. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹசாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சீனாக்காரன் அப்புறம் நம்ம இந்தியாக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த பொருளை தான் இந்த மாதிரி நூலாகவும் மாற்றுறாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாவும் மாற்றுறாங்க. மாற்றிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொம்மைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா திணிச்சு விட்றாங்க. பொம்மைக்குள்ளே திணிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொம்மை வியாபாரமாக விற்றுட்டுருக்காங்க. நம்ம மோடி சார் கூட என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த 3 வருஷம், அதாவது 3 வருஷத்துக்கு மேலே சரியாக சொல்லணும்னா 4 வருஷம், இந்த 4 வருஷத்தில் சிறு குறு தொழில்கள் தொடங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொம்மை தொழில் தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 60,000 கோடி ரூபா வரையும் கடனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி இருக்கிறாங்க. அதாவது இந்த தொழில் செய்கிறதுக்கு தேவையான கடன் உதவி வந்து பார்த்திங்கன்னா 60,000 கோடி ரூபா வரையும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மைகள் தயாரிக்கிறதுக்காக. பொம்மையில் வந்து முக்கிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பொருள் தான். உள்ள வந்து பார்த்திங்கன்னா நூல் மாதிரி ரெடி பண்ணுவாங்க, அப்போ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ வெளியில் இருக்கிற கிளாத்து மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத்தாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பொம்மை ஷேப்பில் இருக்கும். உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பொருள் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட்டு பெட் பாட்டில் வச்சு தான் பண்ணக்கூடிய பொருளாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதோட தகவல் எல்லாமே தெரிஞ்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமான தகவல் தான். உள்பூர்வமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப்பான தகவல் வந்து நான் கொடுக்கல. அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் இதில் ரெடி பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் கூகுள் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. நான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது அப்படின்றக்காக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே முடிக்கலாம் அப்படின்றக்காக ஒரு சின்ன லிஸ்ட்டு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள், அதிகமாக மக்கள் வந்து
வந்து பயன்படுத்தக்கூடிய பொருளை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் எத்தனையோ பொருட்களாமே இருக்குது. அதெல்லாமே நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் எல்லாமே காமிச்சிடும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பெட் பாரில் வச்சு பயன்படுத்தக்கூடிய அந்த லைலான் ப்ராடக்ட் என்னன்றதை பாருங்கள், பாலிஸ்டர் ப்ராடக்ட் என்னன்றதை பாருங்கள். இது 2 ப்ராடக்ட்டையும் நீங்கள் பார்த்தாலும் சிறு குறு தொழிலாலும் உங்களால் செய்ய முடியும். வீட்டில் இருக்கிற பெண்களும் இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பொருளை நம்ம எப்படி தயாரிக்கணும் அப்படின்றது தயாரிப்பு வீடியோ கிடையாது. இந்த பொருளை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பொருட்கள் தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை பற்றின மட்டும் வீடியோ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.